வசனத்தை நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தன் காலத்திலே எப்படி இருந்தான்? முதல்ல இருந்து வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாரும் ஜெபிப்போம். இந்த குடும்ப பரிசுத்தமான இந்த ஆராதனையிலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் தேவனை இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தாங்கன்னு சொல்லி நீங்கள் இருதயத்தை திறந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரோடு பேசுவார். எல்லாம் வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் ஜெபிப்போமே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்களோடு பேசும். ஒரு வார்த்தையாவது கேளுங்க. வாயை திறந்து நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். நிச்சயமாக கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் முன்னோக்கி ஓடுவதற்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு இடைபடுங்கப்பா. உங்கள் வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம். உங்கள் வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உன் அன்பிற்கு ஈடாக நான் என்ன தருவேனையா? உம் அன்பிற்கு ஈடாக நான் என்னை தருவேனையா? மீண்டும், உம் அன்பிற்கு ஈடாக நான் என்ன தருவேனையா? உன் அன்பிற்கு ஈடாக நான் என்னை தருவேனையா? எங்களை அர்ப்பணிக்கும் அன்பின் பிரசன்னத்தில் எங்களை தொடர்ந்து வைத்துக்கொள்ளும். எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. சத்தம் அவர். அல்லேலூயா, ஆமென். நோவா தன் காலத்திலே எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். பிரைஸ் காட், அல்லேலூயா. நோவா தற்காலத்திலே, அவனுடைய காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது போல நாமும் இந்த காலத்திலே உத்தமமும் நீதியுமாய் வாழ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி நோவா அந்த காலத்திலே ஒரு நீதியும் ஒரு உத்தமமாய் வாழ்ந்தானோ கவனிக்கணும் எல்லாரும். இது கடைசி காலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவின் காலத்திலே நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நோவா எப்படி தன் காலத்திலே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது போல இன்றைக்கு நாம் நீதி உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக நாம் வாழும்போது நிச்சயமாகவே நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் போதுமானவராகவும் இருக்கிறார். சத்தம், அல்லேலூயா. அந்த 7 மலை இங்கே வாங்கல, ஒரு சீட் இருப்பார், முன்னாடி வந்துடும். பிரைஸ் அல்லாட், அல்லேலூயா. நாம் இந்த காலத்தில் நல்லா கவனித்துக் கொள்ளணும். நாம் எப்படி இருக்கணும்? எப்படி வாழணும்? நோவா அந்த காலத்திலே. அப்போ தேவன் உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவை, ஒரு பெரிய ஒரு நாசத்தை, பாவத்து நிமித்தமாக அந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பை, ஒரு அழிவை, ஒரு தண்டனையை தேவன் கொண்டு வந்தபோது நோவா அந்த காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்ததினாலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து எப்படி நோவாவை அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தாரோ. அல்லேலூயா. தற்காலத்திலே விரை புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கு, தற்காலத்திலே நோவா விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்னு இருக்கும். அந்த காலத்திலே, தற்காலத்திலே அவன் தேவனிடத்திலே அவன் நீதி உள்ளவனும் அவன் உத்தமம் உள்ளவனுமாக காணப்பட்டான்.
இந்த காலத்திலே நாம் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குடும்ப தலைவர்கள், பிள்ளைகளாக நாம் இந்த கடைசி காலம் என்பதை அறிந்து தேவனுடைய வருகிற பெரிய இந்த உலகத்தில் நியாய தீர்ப்புக்கு, பெரிய ஒரு ஆபத்திற்கு நம் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் அந்த லாக்டவுன் காலத்திலேயே அதிகமாக என்னோட தொடக்கத்திலே சில ஊழியர்கள்லாம் பேசும்போது சொன்னேன், இனி நாம் உண்மை உத்தமமாக நடந்தால் தான் கர்த்தர் நம்மை நடத்த முடியும். இனிமேல் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் ஆண்டவர் விட்டுட்டார், எப்படியோ போட்டு எல்லாரையும் விட்டுட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கண்டு காணாதவரோடு இருந்தார். ஆனால் இனி தேவன் அப்படி இருக்க போவதில்லை. உத்தமமாக வாழ்கிறவர்களுக்கும் உத்தமம் இல்லாத வாழ்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் இனி காண்பிப்பார் அப்படின்னு சொன்னேன் நான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே போல் சில ஊழியர்கள், நல்ல ஒரு ஆவியில் தெளிவாய் நடத்தப்படுகிற ஊழியர்கள் இதை குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி பேசுகிறதையும் என்னால் கவனிக்க முடிந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது தெளிவாய் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நாம் இந்த காலத்தில் சபையாராகிய நீங்கள் இது கடைசி காலம் என்பதை தயவு செய்து மறந்து விடாமல், இனி காலம் செல்லாது, அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும் நடக்கணும் தெரியாது. அதனால் இந்த காலத்தில் நமக்கு தேவை நீதியும் உத்தமமும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இது உங்களுடைய வாழ்விலே காணப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் கைவிடாமல் இந்த உலகத்தில் வருகிற நியாய தீர்ப்புக்கு, உலகத்தில் வருகிற நீ ஆபத்துக்கு, உலகத்தில் வருகிற எந்த நாச மோசங்களுக்கும் உங்களை விலக்கி காப்பதற்கு, உங்களை தப்புவித்து காப்பாற்றுவதற்கு, உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அந்த அர்ப்பணிப்போடு கூட நாம் நடக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் உண்மை தன்மையை, ஒரு நீதியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையும் நீதியும் நம்மிடத்தில் எப்பவுமே எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் பாருங்கள், அநேக குடும்பங்களுக்கு அவன் தகப்பனாகிறதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதான் சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதை நான் உன்னை அறிவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ இதை அறிந்திருந்ததுனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமமாயிரு, உண்மையா வாழ்வோம். உங்களை உத்தம குணத்தை விட்டு வழிவிலக செய்கிற எந்த காரியங்களுக்கும் நீங்கள் இடம் கொடாமல், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை உண்மை தன்மையை விட்டு, நீதி உள்ள வாழ்க்கையை விட்டு உங்களை வழிவிலக செய்கிற எந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. மாம்சீகத்தில் ஆபிரகாம் இடம் கொடுத்தார். உண்மை தன்மை அவரிடத்திலிருந்து போகுது. தேவன் மேலே இருக்கிற தேவனை விசுவாசித்தான், அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் அந்த விசுவாசத்திலே அவர் குறைவுள்ளவராக அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்துட்டார், அதிலிருந்து மாறிட்டார். அவர் தேவனை விசுவாசித்து காத்திருந்து தேவனோடு நடப்பது தான், தேவன் சொல்கிறதை கேட்டு அவரை பின்பற்றுவதுதான் நீதியும் உத்தமமாக இருக்கிறது. அது அந்த நீதியும் உத்தமத்தையும் எந்த விதத்திலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. அதிலிருந்து விலகும்படியாக பல காரியங்கள் சத்துரு உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும் கூட எதிர்த்து நிற்கிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதை என்ன செய்யணும்? நீதியை விட்டு, யோபுனுடைய நீதியை விட்டு, யோபுனுடைய உத்தமத்தை விட்டு சத்துரு வழிவிலக செய்ய எவ்வளோ முயற்சிகள் எடுத்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம். ஆனால் யோபு தன் நீதியை விட்டு, தன் உத்தமத்தை விட்டு விலகாதபடி தன்னை காத்து கொண்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்னா அந்த நீதியும் உத்தமும் உன்னிடத்துலேருந்து போனால் தேவன் உன்னை விட்டு போயிடுவார். நல்லாவே தெரியும் அவனுக்கு. எப்போ உங்கள் இடத்துலேருந்து நீதி போகுதோ, உண்மைத்தன்மை, தேவனை பின்பற்றுகிறனுடைய அனுபவத்தினுடைய உண்மைத்தன்மை உங்களிடத்துலேருந்து விலகுகிறதோ, உடனே சத்துரு தந்திரமாக உள்ள வந்துடுவான். தேவன் போயிடுவார், அவனுக்கு தெரியும். அதனால் கவனமாக, நல்லா கவனிங்க, கவனம் உள்ளவர்களாக எப்படி இருக்கணும்? நீங்கள் கவனம் உள்ளவர்களாக எப்படி இருக்கணும்னு சொன்னேன். நீதியும் உண்மையை விட்டுறக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு, ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு அப்படின்றார்.
அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் நடக்கிற விஷயங்களிலே, காணப்படுகிற காரியங்களிலே நாம் ஒரு நாளும் பிரியமானவர்களே உண்மை தன்மையை விட்டு விடாதபடி, நீதியை விட்டு விடாதபடி ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். அதில் உங்களுக்கு வருகிற இந்த உலகத்தில் உங்களுடைய காரியங்கள் எது உங்களுக்குள்ள தந்திரமாக வந்தாலும் சரிதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனத்தோடு இருங்க. கடைசி காலம் இதில் நீங்கள் உறுதியாய் நின்றுட்டீங்கன்னு சொன்னால் போதும். உங்கள் நீதியை காத்துக்கொண்டு, உங்கள் உண்மைத்தன்மையை நீங்கள் காத்துக்கொண்டு சரியாக ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். உலகத்தில் வருகிற எந்த நாச மோசத்திற்கும் அவர் உங்களை அழகாக போஷித்து காப்பாற்றி உங்களை வழிநடத்த என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் செய்திருவார். வேதத்தில் எவ்வளவோ ஆதாரங்கள் உண்டு. சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் குடும்பமாக நம்ம கொடுக்குற முதல் ஆலோசனை அதுதான். நான் நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்பமாக உட்காந்து குடும்ப ப்ரேயரில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். குடும்ப செய்தி, அதனால் நோவா சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு நானாக எடுக்கிறது இல்லை. என்ன பேசணுமோ சொல்லுங்கன்னு அதுலேருந்து ஒரு வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் எனக்கு கொடுத்து அந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்தார். குடும்ப கூடுகையில் ஆவியில் நல்லா உணர்த்தப்பட்டேன் நான். அல்லேலூயா. நீதியும் உத்தமத்திலிருந்து நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லேலூயா அவங்க குடும்பத்தை நான் நடத்துவேன், சபை குடும்பத்தை நான் நடத்துவேன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நோவாவை நடத்துனது போல நம் குடும்பங்களை அவர் நடத்துவார். நீங்கள் தாவீதை பாருங்கள். அபிகாயில் வந்து தாவீதுக்கு ஆலோசனை சொல்கிறா. எதனால்? நாபாலை கொல்லுவதற்காக தாவீது மிகவும் உக்கர கோபத்தோடு, அவன் நீதியும் உத்தமம் உள்ளவன். யார்? அவன் சொல்கிறான், நாங்கள் நீதி உத்தமமாக நடந்துக்கிட்டோம், நாபாலுடைய ஆடுகளுக்கு தீங்கு வரும்போது நாங்கள் உதவி செய்தோன்னு சொல்கிறான். தீங்கு வரும்போது நாங்கள் உதவி செய்தோம். நாங்கள் ஆட்கள் அதிகம் என்பதற்காக அந்த ஆடுகளை நாங்கள் திருடி கொள்ளவில்லை. அவனிடத்தில் மிரட்டி என்ன செய்வாங்க, சில அந்த கள்ளர்கள், திருடர்கள் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எதிராளிகளை பார்த்து அடித்து அவங்களுடைய பொருள்களை, பணங்களை என்ன செய்துவாங்க. அந்த நாட்கள் அதிகம். சொல்லுங்கள், இன்றைக்கும் நடக்குது அது. அன்றைக்கி படிக்காதவங்க செஞ்சாங்க, இன்றைக்கி படித்து அதுதான் செய்கிறாங்க அநேகர். அப்போது ஒரு கூட்டம் என்ன செய்தது, அப்படி அவர்கள் காட்டிலே சவுலுக்காக அவன் ஒதுங்கி பதுங்கியிருந்தான் ஒழிய ஒரு கள்ளனாக அவன் பதுங்கி இல்லை, நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அப்போ அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு அபிகாயிலுடைய அந்த நாபாலுடைய வேலையாட்கள் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வரும்போது அவர்கள் பாதுகாவலாக இருந்தார்கள். அதுக்கு யார் சாட்சி சொல்கிறான்னா, நாபாலுடைய ஆட்களே சொல்கிறாங்க, வேலைக்காரனே சொல்கிறான் அபிகாயில் இடத்துல. இவர்கள் என்ன செய்தார்கள், நமக்கு இரவும் பகலும் நமக்கு ஒரு அரணாக இருந்தாங்க, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தாங்க. உன் கணவர் செய்கிற காரியம் தப்பாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கன்றான். புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கிறா பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஸ்திரீகள் எப்பொழுது புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கணும். உன் குடும்பம் அப்போ தான் கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீயினாலே வீடு கட்டப்படும். இல்லை தான் தட்டுங்களேன், நீங்கள் உங்களுக்கே தட்டிக்கலாம் ஆமா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஸ்திரீகள் என்ன பண்ணணும், புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கணும். தேவனை சார்ந்து வாழ்வது தான் புத்தி. வெளியிலே சொல்லுங்க பார்ப்போம், எதை சார்ந்து வாழ்வது? சகோதரிகள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். நீங்கள் மாம்சீகமாகவே எப்பவும் உலக பிரகாரமாகவே சிந்தித்து வாழாதீங்க. தேவனை சார்ந்து தேவன் மூலமாக கொடுக்கிற ஆலோசனைகளின்படி புத்தியாய் நடந்து பாருங்க. வீட்டை கட்டுவாள் ஸ்திரீ அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டுங்களை உற்சாகமா. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணிடுவா, இடிச்சிட முடியாது. ஏதாவது ஒரு எப்போ பார்த்தாலும் சண்டையும் வாக்குவாதம் பிரச்சனைகளை குழப்பங்கள் ஏதாவது மாம்சீகமாகவே போராடி வீட்டை ஈஸியாக தகர்த்து விட முடியும். நீங்கள் புத்தியாய் நடந்தால், விவேகமாய் நடந்தால், புத்தியுள்ள ஸ்திரீகள் நீங்கள் பார்க்கும்போது அநேக விஷயங்களை பார்க்கலாம், அநேக சம்பவங்களை பார்க்கலாம். தெபரால் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தா, எஸ்தர் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தா, எருசலேம் பட்டணத்தை நெருங்கு வருகையில் ஒரு ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தா. என்ன சொல்லுகிறான், எருசலேம் பட்டணத்தை நீங்கள் நெருக்கி இப்படி இது அழிக்க வருகிறது என்ன, தலைமை பட்டணத்தை, எருசலேம் பட்டணம் இல்லை வேறு, ஆமாம் எரிகவும் இல்லை, ரைசலார் ஒரு பட்டணத்தை நெருங்கி யோவாப்பு யுத்தம் நடக்கும்போது
தாவீது யூதாவுக்கு மாத்திரம் ராஜாவாக இருக்கும்போது அங்கிருந்து சவுலுடைய குடும்பத்தார் சில பேர் அங்கே எதிராக வருவாங்க. அப்போது யோவாப் யுத்தத்துக்கு போவான். ஒரு ஸ்திரீ ஞானமாய் பேசி அவனிடத்துல தான் பட்டணம்னு நினைக்கிற தலைமை பட்டணத்தை நீங்கள் அழிப்பான் ஏன் என்று சொல்லி அவள் என்ன பண்ணுவா, ஊர் தலைவர்களெல்லாம் அழைத்து பேசி புத்தியாய் பேசி என்ன பண்ணுவா, ஒரு மனிதனால் ஒரு பட்டணம் அழிக்கப்படலாமா பார்த்துக்கோ, ஒருத்தன் தேவையில்லாமல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான், அவனை பிடிச்சி நம்ம கரத்தில் கொடுத்தா நம்மமும் காக்கப்படுவோம், நம்ம பட்டணமும் காக்கப்படுன்னு உடனே அங்கே ஊர் தலைவரெல்லாம் அந்த ஸ்திரீயின் பேச்சை கேட்குறாங்க பாருங்கள், ஒத்துக்கொள்கிறாங்க. அவனை யாரை தேடி வந்தாங்களோ அவனை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பட்டணம் அந்த ஸ்திரீயினாலே காக்கப்பட்டது, அழிக்கப்படாதபடி. இல்லாட்டி உள்ளே பூந்து யோவாப் என்ன பண்ணியிருப்பார், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் அவனுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்லி வெட்டி போட்டு போயிட்டுருப்பார். இப்போ தாவீது உக்கர கோபத்தோடு பட்டயத்தோடு வருகிறான். ஏன், தனக்கு ஆகாரம் கேட்டபடினாலே கொடுக்காதனால. நாங்கள் நீதி உத்தமமாக நடந்து நாங்கள் நியாயமாக உன்னிடத்தில் வந்து ஆகாரம் கேட்கும்போது நீ தாராளமாக கொடுத்துருக்கலாமே, ஏன் உனக்கு அதுக்கு மனம் வரவில்லை என்று சொல்லி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் கோபத்தோடு ஆமென். நாபாலுடைய வீட்டில் ஒரு நாய் முதல் கொண்டு இருக்காதுன்னு சொல்லி கோபத்தோடு வரார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அவன் வந்த கோபத்தில் என்ன பண்ணியிருப்பான், நாபாலுக்குரியது அத்தனையும் அழிச்சிட்ருப்பான். ஆனால் அபிகாயில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு துரிதமாய் அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு எதிர்கொண்டு போகிறாள். அதான் புத்தியுள்ள ஸ்திரீ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளோ புத்தியாக இருக்கிறா பாரு. போய் தாவீதை தடுக்கிறாள், நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். நீ நீதிமான், நீ உத்தமன், ஏற்ற வேளையில் தேவன் உன்னை தேசத்தில் ராஜாவாக வைக்க போகிறார். அதனால் குற்றமற்ற ரத்தத்தை நீ இந்த பூமியில் சிந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை தடுக்கிறா. அவன் வந்து பாருங்கள், நீ ஒரு பொண்ணு, நீ சொல்கிற ஆலோசனை நான் கேட்கணுமா? சில நேரம் சகோதரிகள் நல்ல ஆலோசனை சொன்னால் வீட்டுக்கார் கேட்கலாம். இப்போ இங்கே கை தட்ட பண்ணுறீங்களே, பசங்க தட்டுறானுங்க, குடும்ப தலைவருக்கு தட்ட மாட்டீங்க. நல்லா தான் தட்டுங்களேப்பா குடும்ப தலைவருங்க. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரங்களில் ஸ்திரீகள் சகோதரிங்க நல்ல ஆலோசனை சொல்லும்போது அதையும் தாராளமாக கேட்கலாம். சத்தமாக சொல்லுங்கள். சில நேரங்களில் நல்ல ஆலோசனை இருக்கும் அவர்களிடத்தில். ஸோ எல்லாமே மோசமானதுன்னு நினைத்து கொள்ளக்கூடாது. தகுதியான ஆலோசனையும் இருக்கும். புத்தியாக என்ன செய்வாங்க, சில காரியங்கள் அவர்கள் பேசுகிற ஆலோசனையில் நல்லாயிருக்கும். சோத்திரம். இந்த சுண்ணாம்பு கால்வாய் இடம் பிடித்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நான். அட்வான்ஸ் கொடுத்த உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஐயோ இப்படியா அது இதுன்னு என்னை கூப்பிட்டு பயங்கரமாக பயமுறுத்திட்டாங்க, வேலையும் தொடங்கிட்டாங்க. இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்களே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காதுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து நிச்சயமாக இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எல்லா உதவியும் செய்வார்னு சொல்லி விமலா தான் என்னை அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்தினாப்புல. அது இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாது. ஆவியில் எனக்கு அந்த நேரத்தில் பலனாக இருந்தது போல் இருந்துச்சு எனக்கு. சோத்திரம். அப்போது கூட இருந்து சகோதரிகள் கணவர் சோர்ந்து போகும்போது பலப்படுத்துவதோ தகுந்த நல்ல ஆலோசனைகள் சில நேரம் அவர்களாலும் கொடுக்க முடியும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அதையும் தகுதியான காரியங்களை நம்ம எப்போவுமே ஏற்றுக்கொள்ளலாம். என்ன கவனிக்கணும், எங்கேயோ பார்த்து செய்தி கேட்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம் என்னையே கவனிச்சிங்கன்னா தான் உள்ளே போகும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வேறு உங்கள் எண்ணம் வேறு இடத்துல கொண்டு போயிடும். சத்தமாக சொல்லுங்கள். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கையில் அவள் வந்து தடுத்த உடனே நீ என்ன ஒரு பெண்ணு என்ற சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணல, அவளை தட்டி விடாதபடி நல்ல ஆலோசனை எனக்கு கொடுத்தாய் என்று சொல்லி உரையை கொண்டு வந்தவன் பட்டயத்தை கொண்டு வந்தோம், பட்டயத்தை உரையில் சொருகிட்டான், கையை விலக்கி கொண்டான். ரத்தம் தேவையற்ற ரத்தத்தை சிந்துவதற்கு தன் கையை விலக்கி கொண்டான். தன் நீதியும் தன்னுடைய உத்தமத்தையும் அவன் விலக்கி காத்துக்கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். சோத்திரம். நல்லா தான் தட்டி சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம் என்ன செய்கிறான், ரொம்ப அழகாக விலக்கி காத்துக்கொள்கிறாரு பாருங்க தன்னுடைய கரத்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி அநீதிக்கு நம்முடைய கரம் வேகமாய் நீட்டப்படும் போது தேவன் நம்மளை எச்சரித்து எந்த விதத்தில் நமக்கு ஆலோசனை சொன்னாலும் சரிதான், அந்த அநீதியை செய்யாதபடி நம் கரத்தை விலக்கி கொள்ளுவது நல்லது. நம் கரத்தை என்ன செய்யணும், விலக்கி கொள்ளணும். அநியாயமாய் வருகிற சம்பாத்தியம் பொருள் அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவன் பாருங்கள், எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது 1ஆம் அதிகாரம், எபிரேயர் ஆக்கியோன் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நீதியை விரும்பி எதை வெறுக்கிறார்? அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்க, நாமும் என்ன செய்யணும்? எப்போவுமே நீதியை விரும்பி, உத்தமத்தை விரும்பி நம்ம அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். அநீதியை செய்யாதபடி அதை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உதறி தள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்லை, சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதுக்கு நம்முடைய கரத்தை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் விளக்கி காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உடனே தாவீது தன்னுடைய கரத்தை, அநீதியினாலே வருகிற வருமானம், அநீதியினாலே வருகிற சம்பாத்தியம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதற்கு நம்முடைய கரத்தை விளக்கி காத்து கொள்ளும்போது கர்த்தர் உன்னுடைய கரத்தை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநியாயமாக வருகிற, அநீதினால் வருகிற எந்த செய்கைக்குமே உங்கள் கையை இன்னைக்கு விளக்கி காத்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதி செய்வதற்கு எவனாவது 10 ரூபா எவ்வளோ லஞ்சம் கொடுத்து ஏதாவது செஞ்சு ஏதாவது நம்மகிட்ட ஒரு காரியத்தை சாதிக்க பார்க்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை அநியாயமாக வருகிற வருமானமோ, அநியாயமாக செய்ய தூண்டுகிற செயல்களுக்கோ, எல்லாவற்றுக்கும் நம் இருதயத்தை, நம் கரங்களை, அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையை நீங்கள் விளக்கி காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தில் சொல்லலாம், பிள்ளைகள் தவறும்போது அநீதிக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள், வேண்டாம், இது அநீதியான செயல்னு சொல்லி கொடுக்கணும். அநீதி பிள்ளைகள் செய்தாலும் சரி, கணவர் செய்தாலும், நம்ம பிள்ளைங்க நம்ம கணவர்ன்றனால நீங்கள் என்ன செய்ய, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு போகக்கூடாது. மனைவியானாலும் சரி தான், நம்ம குடும்பம்னாலும் சரி தான், அநீதின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? அநீதிக்கு உன் கரத்தை விலக்கி காத்துக்கொள் தான் சொல்லணும். தீமைக்கு உன் கரத்தை என்ன செய்? விலக்கி காத்துக்கொள், வேண்டாம் இது அப்படின்னு புத்தி சொல்லுகிற ஒரு நபர்களாக நாம் காணப்படும் போது தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து, அல்லேலூயா, நம் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் தான் கரங்களை தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். விலக்கி காத்துக்கொள்வதான். யோசேப்பை பற்றி நம்ம எப்போவுமே பார்க்குறோம், எவ்வளோ அழகாக அவன் என்ன செய்கிறான், தன்னை விலக்கி காத்துக்கொள்ளுகிறானே. விலக்கி காத்துக்கொண்டானா இல்லையாங்க? அநீதி வருது, அவன் வாய்ப்பு போனால் நமக்கு பொழப்பு போயிடுமோ, இந்த வீட்டில் இருக்கிற பொறுப்பு போயிடுமோ, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதை பற்றி அவனுக்கு முக்கியம் இல்லை. அவனுடைய காரியம் என்ன பாருங்கள், நீதி செய்யணும், அவ்வளோதான். எப்படி இருக்கு அவனுடைய நோக்கம்? நீதி செய்யணும், அவ்வளோதான். அங்கே எனக்கு வருமானம் போயிடுமா, அங்கே எனக்கு பொழப்பு போயிடுமா, என் சம்பாத்தியம் போயிடுமா, எனக்கு ஒரு ஏதாவது நடந்துருமா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நீதியாக இருக்கா, நம்முடைய சம்பாத்தியம் நீதியாக இருக்கா, நம்முடைய வருமானம் நீதியாக இருக்கா, என்னுடைய செய்கை நீதியாக இருக்கா, என்னுடைய காரியம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதா என்பதை தேவன் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட குடும்பங்களை இந்த வருஷத்தில் விசேஷமாக ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துவார் ஆண்டவர். நல்லா ஜோராக கரங்களை தட்டி. சில நேரம் நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம், ஐயோ நீதியாக நடந்தேன், உத்தமமாக நடந்தேன், எனக்கு தான் துன்பம், நீதிமான் வேதனை பாடும் அநேகமாக இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் எவ்வளவு இருக்கோ அத்தனையிலிருந்து விடுவித்து காக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், வித்தியாசம்லாம் இனி தெரியும். யாருக்கு? ரட்சிக்கப்படாத ஆளுகள்லாம் இனி தான் வித்தியாசத்தை பார்ப்பாங்க. அல்லேலியா கூட்டத்தை என்னமோ நினச்சோமே, அல்லேலூயா சொல்லு, அல்லேலியா கூட்டம் என்னமோ நினச்சோம், ஆனால் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், வித்தியாசமாக நடத்துகிறார்னு தேவன் நம்மோடு இருந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்வார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்னும் அவருடைய காரியங்களில், அவருடைய பாதைகளில் நடப்பதில் இன்னும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொள்ளும்படி தான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். செய்வார் அவர். ஆமென். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தவறுகள் வரும்போது, அநீதி வரும்போது, உண்மையற்ற தன்மை இருக்கும்போது தான் தேவன் அவங்கள கைவிட்டு பாபிலோனுக்கு சிறையாக ஒப்பு கொடுத்தார். அதை கண்டு ஏசா என்ன செய்கிறான்? நகைத்தானா. அல்லேலூயா. அப்போ தன் பிள்ளைகளுக்கு வந்த தீங்கையே இவருக்கு, அவர்களுக்கு வந்த அநீதினால உனக்கு அதை விட தீமை உன் வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளை நான் விடுவிக்கும் நாளிலே, காப்பாற்றப்படும் நாளிலே உன் அழிவு சடிதியாக இருக்கும் ஆண்டவர் சொன்னான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி நீதிக்கு உண்மைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவர்களை மீண்டும் வித்தியாசமாக மகிமையாக நடத்த ஆரம்பித்தார். சுற்றி இருக்கிறவர்களாம் ஆச்சரியப்படும்படியாக, சுற்றி இருக்கிறவர்களாம் கண் பிதுங்கி பார்க்கும்படியாக கர்த்தர் அல்லேலூயா செய்திருக்கிறார். இன்றைக்கும் செய்ய அந்த தேவன் வல்லமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கும் நம் தேவன் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால கர்த்தர் அதை செய்ய போகிறதுக்கு முன்பு நமக்கு தருகிற ஆலோசனை அதுதான், நீதியும் உத்தமும் தான். அதிலிருந்து இம்மை அளவு ஒரு சின்ன கடுகளவு கூட விலகாதபடி. அதனால ஐயோ இது நஷ்டம், அதை விட பெருசாக நமக்கு ஆண்டவர் ஒன்று செய்வாருங்க. சின்ன அந்த போத்திபார் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு வீட்டுக்கு தான் அவன் அதிகாரி. அதில் அவன் கண் வச்சு ஐயோ அந்த வீட்டில் இருக்கிற அதிகாரத்தன்மை எனக்கு போயிடுமேன்னு யோசிச்சிருந்தான்னா அல்லேலூயா எகிப்து நாட்டுக்கே அதிகாரி ஆகிறது காரியம் மாறி போய்ட்டு, தடைப்பட்டு போய்ட்டு. ஹலோ, உன்னை இதுவும் பெரிதான ஆசீர்வாதத்தில் நடத்துறது தான் கர்த்தர் விரும்புகிறார் உங்களை. அல்லேலூயா. நம்ம மூளை குறுகின எண்ணம் உடையது. தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தால் அதை காட்டிலும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உண்மையாக மாத்திரம் இருங்க. அல்லேலூயா. ஆமாம், உத்தமமாக நீதியாக மாத்திரம் நடங்க, தேவனோடு நடங்க. அதை சஞ்சரிக்கிறனா என்ன? தேவனோடு நடப்பது. அதில் தான் கர்த்தர் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் தான் கர்த்தர் உங்களை நடக்கிறதை கர்த்தர் ஒரு அற்புதங்களாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து போன வருஷம் அற்புதம் தான், இந்த வருஷமும் நமக்கு அற்புதமாக தான் கர்த்தர் நடத்த போகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதமாகவே தான் நடத்த போகிறார். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறலாமே, அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். வெள்ளிக்கிழமோட ஆண்டவர் உறுதிப்பட பேசினார். அற்புதம் தான் இனிமேல். ஏற்றுக்கொள்ளுங்க இருதயத்தில். ஆமாம், தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் பார்த்ததே இல்லைங்க, அற்புதம் பைபிளில் தான் கேட்குறேன். யாரோ சொல்கிற சாட்சியை தான் கேட்குறேன். என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு சின்ன சின்ன சாம்பிள் தான் நம்ம சபைக்கு. அதான் சொல்கிறேன், சர்ச்சில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு தான் கர்த்தர் காண்பிப்பார். இதை விசுவாசிகள் அதை அபியாசப்படுத்தி நீங்கள் பற்றி கொண்டு அதில் உறுதியாக நிற்கும் போது அந்த அற்புதத்தை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் ஸ்டடி ஆகிக்கிங்க, அவ்வளோதான். உன்னை சுற்றி இருக்கிற உறவினரோ, குடும்பமோ, பிள்ளைகளோ, கணவரோ, யாரா இன்னும் ரட்சிக்கப்படாமல் உங்களுக்கு எதிர்மறையாக முரண்பாடாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் சரியாக ஸ்டடியாக நின்றுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லா பகுதியிலுமே அவரால் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு படியிலும் அவர் அற்புதம் செய்து கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அந்த குடும்ப கூடைக்கு சாப்பாட்டு காரியத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் துவக்கத்தில் ஒரு சாதாரண சாதமும் ஒரு குழம்பும் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணோம். அதுக்கு சும்மா அவங்கள்ட்ட அறிவித்தோம். அல்லேலூயா. அதுக்கு 1-2 பேர் கொடுத்து முன் வந்தாங்க. பத்தாது. அல்லேலூயா. அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனாலும் சரி, அதில் தான் இருந்தோம். ஆனாலும் நல்ல ஹையஸ்ட்டாக செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசாரித்தோம். அங்கே கேட்டால் நம்ம பாய்கிட்ட கேட்டால் 25,000ன்றார். அல்லேலூயா. எப்பா இவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்க சொன்னேன் 15,000த்துக்கே நான் அப்பானே. அவர்கிட்ட போனால் 25,000ன்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ 15,000 ஆள்கிட்ட போனால் சாப்பாடு ஐட்டத்தெல்லாம் குறைச்சிட்டா என்ன செய்கிறது? சுத்தம் இல்லாமல் போகுமே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், சோத்திரம் பண்ணிக்கிட்டு நாலா பக்கம் விசாரிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அல்லேலூயா. 1-2 பேர் கொடுத்தீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போதாதான் இருந்தது. அப்புறம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தா கர்த்தர் அற்புதமாக ஒரு ஆளை கொண்டு வரார். ஐயா, கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்தா நான் சபையில் சாப்பாடு போடணும்னு ஜெபம் பண்ணியிருந்தேன். குடும்ப குழுவில் சாப்பாடு போடுறேன்றீங்கல்ல, அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேன், நீங்கள் சாப்பாடு போடுங்கன்னு கொண்டு வந்து 6,000 ரூபா மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறேன். அல்லேலூயா. நம்ம சரவணன் லாக்டவுனில் ரட்சிக்கப்பட்டார். அந்த குடும்பத்தை இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லாக்டவுனில் தான் ரட்சிக்கப்பட்டார் அவர். அவர் ஜெபம் பண்ணிட்டேங்கிறேன். பிறகு தம்பிங்கெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, பேசிக்கிட்டு இருந்தவங்க, என்ன முதல் 15,000த்துக்கு அப்பானார், இப்போ பாய்கிட்ட ஒத்துக்கிட்டு காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதை செஞ்சுருவாங்க. சொல்லுங்களேன், நல்லா தான் கை தட்டி.
அல்லேலூயா. காசு கேட்கும்போது கூட சொன்னேன், யாருக்கிட்டையும் ஐயா 2-3 பேர் தரேனாங்க. ஐயோ யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, கேட்டிங்களான்னு கேட்டேன். இல்லையா, அவங்களே தான் நாங்களாக பேசி முடிவு பண்ணி சில பேர் தரேனாங்க, நாங்கள் ஒரு 2-3 பேர் பேசி யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே தருவார், யாரையும் வற்புறுத்தக்கூடாது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி தான் 1-2 தரம் சொன்ன. பீட்டர்ட்டையும் கேட்டேன், டே என்ன உங்கள்கிட்ட வற்புறுத்தி கேட்டாங்களா, நீ ஏன் கொடுத்த? இல்லை இல்லையா, நாங்களாக பேசி தான் ஏன் கொடுத்தோம். ஏவி அப்படின்னா, இல்லையா அதான் அவனே தான் கொடுத்தாயா. சரி ரைட்டு, அதையிலே சொல்லுங்கள். ஆனால் அதை விட பெரிய தொகையை கொடுத்து செய்யுங்கப்பா, நம்மளை பெஸ்ட்டாக கொடுக்கறது கர்த்தர் விரும்புகிறார். கொடுத்தார் அவர். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துலேயும் தேவனையே சார்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, அற்புதங்களை பார்த்துட்டே இருக்க முடியும். நான் தான் சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன காரியத்தில் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அவர் சொல்கிறபடி நடப்போம், அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அதான் காணா ஒரு கல்யாணத்தில் என்னது, அவர் சொல்லுறபடி நடப்போம், அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவர் நமக்கு இதுதான்ப்பா, உனக்கு இதுதான் இந்த நேரத்தில் அப்படின்னா அதில் போயிடணும். இப்படி தான் வேணும், அடம்பிடிக்கக்கூடாது அவர்கிட்ட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன நமக்கு அனுமதிக்கிறாரோ அவர் விரும்புகிறத அவர் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் சிலதை அனுமதிச்சார்னா அதில் போங்க, அடுத்தது தொடர்ந்து அர்ப்பணிப்போடு ஓடுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்திலும் அற்புதமாக நடத்துவார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படி தான் செய்கிறார், ஒவ்வொரு காரியங்களையும் அப்படி தான் செய்துட்டு வர்றார் நம்முடைய ஆமென் அல்லேலூயா நம்முடைய ஊழியத்தில். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அப்படியே செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பத்திலையும் அப்படியே ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தையும் அற்புதமாகவே கர்த்தர் இந்த வருஷத்தில் நடத்தும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்புதம் தான் நடக்கணும். ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒன்று செய்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயமான காரியம். அல்லேலூயா. ஆமாம், இருதயத்தை கொடுத்து வசனத்தை கேட்டு ஆமீன் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் அறிவுபூர்வமாக ரொம்ப ஈஸியாக கேட்டுக்க முடியும், அது முக்கியம் இல்லை, இருதயத்தை திறந்து கேட்க வேண்டும். அப்போ இதிலிருந்து கர்த்தர் இந்த நோவாவுக்கு செய்த நீதியும் உத்தமமாய் நடந்த நோவாவினுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு 5 காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமாக இந்த 5 குறிப்பிலும் நல்லா கவனிங்க. நமக்கு புது வருஷத்திற்கு முன்பு கடைசி சண்டே ஆண்டவர் என்ன பேசினார்? அல்லேலூயா. 5 குறிப்பு பேசினார். அது புது வருடத்தில் என்ன பேசினார்? அல்லேலூயா. இந்த குடும்ப கூடிகளையும் அதை சம்பந்தப்படுத்தி வார்த்தைகளையே தான் நமக்கு தொடர்ந்து தருகிறார். அதனால் இந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு புது வருடத்துக்கு கடைசி ஆண்டின் இறுதி வாரத்தில் கொடுத்த வார்த்தை, புது வருடத்துக்கு ஒத்தது ஆண்டின் இறுதி வாரத்தில் நம்ம எப்படி நடத்த போகிறன்றதான் பேசினார். அப்போ புது வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்துவம், இந்த குடும்ப கூடிகளை கொடுக்குற வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் மனதில் வைத்து நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் குடும்பங்கள் அதிசயமாக நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல் குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம், வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா. நான் அதிகமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான், தேவன் நமக்கு வார்த்தையை தர வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13லேருந்து 22 வரை ஒரு சத்தமாக வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
இப்போ நல்லா கவனிங்க, நீதியும் உத்தமமாய் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்மை வழி நடத்துவதற்கு கர்த்தர் நம்மோடு பேசுவார். சத்தமாக சொல்லுங்கள். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதான் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஆண்டவர் பேசினார். அவர் சமூகமும் பிரசன்னமும் நம்மை அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களை நடத்துவதற்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். அவைகளின்படி நம்ம செய்தால் போதும். நோவா என்ன செய்தார்? கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே செய்தார். சத்தமாக சொல்லுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம நீதி உத்தமத்தை நாம் காத்துக்கொண்டு நடக்கும்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு காரியங்களிலும் வார்த்தை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நீ என்ன செய்யணும்னு தேவன் பேச வேண்டும். நாம ஒரு முடிவு எடுத்துட்டு நாம ஒரு காரியத்தை செய்வதில்லை. கர்த்தர் சொல்லி சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை நமக்கு, அதான் இதுன்னு ஒரு அழகாக ஒரு பாஸ் சொல்லுவார், எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கணும். ரேமா கிடைக்கணும். இது என்ன வார்த்தை? எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு. இதில் கர்த்தர் எதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார், அது நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் பேசுவார் பிரியமானவர்கள். ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நடங்க. ஒரு காரியத்தில் அவர் சொல்கிறபடி நீங்களாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து மாம்சீகமாக நீங்களே ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடாதீங்க. என்ன காரியம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் முதல் விசாரிக்க வேண்டும். நீங்கள் பழைய எல்லா வேதத்தில் நீங்கள் பாருங்கள், யார் இடத்துல விசாரிப்பாங்க? என்ன செய்யலாம் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் விசாரிப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். நாம மாம்சத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு நாம ஒரு காரியத்தை செய்வது, ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வதோ, ஒரு காரியத்தை விட்டு விடுவதோ ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீதியும் உத்தமமாய் நீங்கள் நடந்து இந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. நீ எடுத்துக்கொள்ளுகிற காரியமாக இருக்கட்டும், கர்த்தரிடத்தில் ஆண்டவரே இது செய்யலாமா, இது எடுத்துக்கலாமா, இதை பண்ணலாமா? ஹலோ, கர்த்தர் பேசுவார். விட்டுற போகிறேன் அப்படின்னா ஆண்டவர் இதை விடலாமா வேண்டாமா, நான் என்ன செய்யணும்? 1க்கு 10 முறை ஆண்டவரிடத்தில் கேட்டு அறிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வீர்கள் என்றால் கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை மகிமையாய் நடத்துவார். அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். போய் ஜெபிக்க போனால் வார்த்தை கிடைக்கும். வேதத்தை வாசிக்கும் போது எப்போது இல்லாத போல் திடீர்னு ஆண்டவர் பேசுவார். சத்தமாக சொல்லுங்கள். அப்புறம் கடந்த முறை சொல்கிறது, இந்த ஊழியத்துக்கு இன்றைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடை வைத்திருக்கும்போது இந்த புக்ஸுகள் அதிகமாக படிப்பேன். வேதத்தை வீட்டில் படிச்சுட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஒரு சூழ்நிலையில் கடையில் எந்த நேரம் உட்காந்துருக்கிற வேலை, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்தே இருக்கணும். காலைல 10 மணிக்கு போனால் 9 மணி வரைக்கும் உட்காந்து தான், யாராவது வந்தால் போனால் தான் பார்க்கணும். மற்றபடி அமர்ந்திருக்கிற வேலை மாத்திரம் நடந்துச்சு. அல்லேலூயா. பனியன் கடை வச்சுருக்கும்போது அப்போது என்ன இப்படியே புக்கு படிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் வேஸ்ட்டாக படிப்பானே, பைபிள் படித்தா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணம் தானாக வந்து சாவியான உணர்த்துறார். நம்ம நினைக்கல, கர்த்தர் தான் நமக்கு உணர்த்துறார். வீட்டில் படிச்சிருவேன், வச்சுட்டு வந்துடுவேன். ரொம்ப வாசிப்பதில் புக்ஸுகள் அதிகமாக வாங்கி படிச்சுக்கிட்டே இருந்தேன். உள்ளே போட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது அடுத்த நாள் என்ன பண்ணேன், சாப்பாட்டு பேக்கோட பைபிளையும் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டேன். இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். கொண்டு வந்து அழகாக கடையில் வச்சாச்சு. இப்போ காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்ட உடனே சும்மா உட்காந்துருக்கிறமே தானாக புக்குக்கிட்ட கை போகும். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அப்போ போகும்போது பைபிள் கொண்டு வந்தோம்ல அப்படின்னு உடனே ஆவியான உணர்த்துறார். இருக்கு இல்லைங்க, இங்கே எங்கே கை போகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே அதை விட்டுட்டு வேதத்தை போய் எடுத்தேன். ப்ரைஸ் எல்லாம் எடுத்து ஒரு முறை வாசிச்சிருக்கிறேன். பல முறைகள் நான் வாசிச்சிருந்தால் கூட அன்றைக்கு திரும்ப நான் எப்போவுமே தொடக்கத்துலேருந்து வாசிக்க விரும்புவேன். ஆதி ஆமத்திலிருந்து தான், எதோ இடையில விட்டுட்டேன்னா ஆதி ஆமத்திலிருந்து தான் எனக்கு வாசிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதி ஆமத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். மோசேயோட முச்சடியில் நடுவிலிருந்து ஆண்டவர் பேசுகிற மாதிரி வார்த்தை ஆவியில் அனல் பற்றிக்கிட்டு எரியுது எனக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பாட்டுக்கு அனல் மூழுது வார்த்தைகள். வாசிக்க அப்படியே தேவன் கூட இருந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து வியாபாரத்துக்கு கவனம் இல்லை, எது மேலேயும் கவனம் இல்லை. உட்காந்து ராத்திரியும் பகலும் வீட்லேயும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு உட்காந்து வீட்லேயும் வாதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஆவியானவர் உந்தி தள்ளுறார். எதுக்கு உந்தி தள்ளினார்னா, இப்போ தான் தெரியுது, ஊழியத்துக்கு நீ வரணும்டா, இதை ஒழுங்கு ஆசாரியனுடைய வாயிலே உதட்டிலே கர்த்தருடைய வார்த்தை தேடுவார்களே அப்படின்னு அறிஞ்சிருந்ததுனால தான் என்னை போட்டு உந்தி தள்ளினாரோ என்னமோ தெரியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ தேவை பாருங்கள், நம்மை நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் தேவை. சத்தமாக சொல்லுங்கள், நம்மை நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை. அது வாசிச்சுட்டு போகிறது மாத்திரம், அதன்படி நடக்கவும் நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டே வரணும். அல்லேலூயா. அப்போது வாசிக்க அனல் மூழுது. கடைவே இழுத்து மூடிட்டேன் தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. வெளியிலே சொல்லுங்கள் பார்ப்போம். அதோட கடைவே எடுத்து மூடிட்டு ஆண்டவர் அடுத்து என்ன சித்த வச்சுக்கிறார் நடத்திட்டு ஒப்பு கொடுத்து இருந்த 2 வருஷத்தில் கர்த்தரை ஊழித்து கொண்டு வந்தார். அதுக்கு 2 வருஷம் காத்திருந்தேன் கர்த்தருடைய சமூகத்தில். அதற்கும் உறுதியாக இருந்தேன். சில சகோதரர்களெல்லாம் நெருங்கி பலவரிடத்துலலாம் சொல்லுவேன், இல்லை இந்த சூழ்நிலை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஊழித்து கலைக்கிறதா அப்படி நடந்துருச்சு. ஒரு முறை கீழே விழுந்துட்டு பின்னாடி பலமாக அடிபட்டுருச்சு. எனக்கு சைக்கிளில் வரும்போது ஒரு ஸ்கூட்டரில் வந்து தூக்கி விட்டான். என் பிரைஸ்லாம் இந்த ஹேண்ட்பாரில் வந்து உள்ளே பூந்துட்டான். ஸ்கூட்டர் உள்ளே வந்து இடித்து அவன் தடுமாறி அப்படி திருப்பிட்டான். அவன் ஸ்கூட்டரை எக்கச்சக்கமாக. நான் என்னை தூக்கி விட்டான் மேலே. என் பாடி மேலே போயிடுச்சுங்க. சைக்கிளை விட்டு மேலே அந்தரத்தில் பறக்கிறேன். பறந்து வந்து கீழே எப்படி விழுந்துருந்தா தெரிஞ்சிருக்காது. நல்லா எப்படி சைக்கிளில் உட்காந்துருந்தேன்னா அதே மாதிரி வந்து சப்புன்னு கீழே உட்காந்து பாருங்க. இங்கே உட்காந்துக்குச்சு. இங்கே பிரைஸ்லாட் என்ன நடந்ததுன்னே தெரில. எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, கொடுமையான வலி. பிரைஸ்லாட் அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டு போகிறோம் ஒன்றுமே கதை நடக்கலை. ஏதோ ஊசி போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு கிடக்கிறேன். வேலைக்கும் போக முடியல. சில பேர்லாம் சொன்னாங்க, ஆண்டவர் அதான் உன்னை ஊழியத்துக்கு தான் நடத்துகிறார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. அதான் தேவ வார்த்தை இல்லாமல் ஒப்பு கொடுக்கக்கூடாது எப்போவுமே. நான் உறுதியாக இருந்தேன். சர்ச்சில் கக்கூஸ் கழுவுற வேலை கூட கடைசி வரைக்கும் செய்வேன். கர்த்தர் சொல்லாமல் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன செய்வேன்? கக்கூஸ் கழுவுற. ஏன்னா ஊழியம் எவ்வளோ பெருசுன்றதே தெரியும் எனக்கு. அதை நான் எப்போவுமே கனமாக பார்த்தனால தான் கிருபையாக கர்த்தர் நடத்திக்கிட்டு வருகிறார். ரொம்ப கனத்துக்குரியதுன்னு எப்போவுமே யோசிப்பேன். எல்லாரிடத்துலையும் அந்த வார்த்தையை சொல்லுவேன். எப்பா சபையில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் ஊழியம், ஆனால் சபை ஊழியம் சும்மா இல்லை. தேவன் அழைக்காமல் முழு நேர ஊழியத்திற்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தேன். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் காத்திருந்தேன். அந்த வார்த்தையில் நான் உறுதியாக இருந்ததுனால ஒரு டாக்டர் அணுகினேன். அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லைங்க, கீழே ஒரு சின்ன எலும்பு வரும், அது லேசாக விலகிடுச்சு. பேசலார் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருங்க, சரியாக போயிருந்தார். சரியாக போச்சு. ஆனால் இன்றைக்கும் காட்டும் லேசாக. எதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எல்லாம் சிலதெல்லாம் வச்சுருப்பார். சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. ரொம்ப உட்காந்தனா லேசாக வலி எடுக்கும் எனக்கு. பேசலார் ஆமாம், ஓவராக உட்காந்தா இன்றைக்கி கூட லேசாக அந்த வலி எனக்கு பாதிப்பை காண்பிக்கும். அப்போது 1.5 வருஷம் அதுக்கு பிறகு கூட அமைதியாக காத்திருந்தேன். வேலையில் நல்ல ஆசீர்வாதம் வரும்போது, நல்ல வருமானம் வரும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். சோத்திரம், சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். ஆபிரகாம் அழைக்கிறது போல் நான் உன்னை அழைக்கிறேன். நோவா, இதே வார்த்தை நோவா கண்களில் கிருபை கிடைத்தது போல் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆபிரகாமை அழைத்தது போல் நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னார். அந்த அன்னைக்கே ஸ்டாப். அன்றைக்கே நான் வேலைக்கு போகல. அல்லேலூயா. விசுவாசத்தோடு என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிற, குடும்பம் எப்படி நடக்கணும் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் தேவனை அழைத்தார். இன்றை வரைக்கும் போஷித்துட்டு வருகிறார். அவர் கிருபையாக நடத்திட்டு வரார். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பாதிப்புகள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஊழியத்தை கடந்து வந்த பாதைகள் சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அல்லேலூயா. துவக்க சபையில் இருந்தவங்களுக்கு தெரியும். சபை நெருப்பு பிடிச்சி அது துவங்கின புதுசில் நெருப்பு பிடிச்சி பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள், பக்கத்தில் இருந்த எதிர்ப்புகள், அல்லேலூயா, பண தேவைகள், ஆட்களுடைய நெருக்கங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள், வைசலார் ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபையாய் கூட இருந்து இது வரைக்கும் நடத்திட்டு வர்றாருன்னா அவர் அழைப்பை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அந்த வார்த்தையை வச்சு தான் இவ்வளவு நாளாக நான் ஊழியத்தில் கடந்து வந்துட்டுருக்கிறேன். அப்போ அவர் அழைக்காமல், அவர் வார்த்தை கிடைக்காமல் வந்தால் நம்ம எதை வச்சு சொல்கிறது அவர்கிட்ட? அதனால தான் யாக்கோபு உரிமையோடு சொல்லுகிறான் ஆண்டவரிடத்தில், கர்த்தாவே நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. நான் என் ஏசாவுக்கு பயந்திருக்கிறேன். உரிமையோடு எப்படி சொன்னான்? நீங்கள் சொன்னீங்களேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னதை வச்சு தான் கேட்குறான் யாக்கோப்பு. இப்போ ஏசா எதிர்த்து வந்திருக்கிறான, என்ன செய்கிறது? ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டே இருப்பார்.
உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, உங்கள் வேலை காரியங்களாக ஒவ்வொரு கட்டங்களிலும் கர்த்தர் பிரச்சனை, நெருக்கம், என்ன சூழ்நிலையிலும் ஏதாவது ஒன்று செய்ய போகிறதுனாலும் சரி, நெருக்கமான சூழ்நிலைனாலும் சரி, தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா வார்த்தை கிடைக்கும். இல்லையா சொல்லுங்கள். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சபை விசுவாசிகளுக்கு தயவாய் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடங்க. அவர் பேச தயாராக இருக்கு. உண்மை உத்தமத்தை நீங்கள் காத்துக்கொண்டா, நீதி உண்மையாக நீங்கள் நடந்தா, கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டே இருப்பார். எதுக்கு நோவாட்ட வந்து பேசுகிறார்? எதுக்குங்க எல்லாரையும் விட்டு இவன்ட்ட வராரு, எல்லாரையும் விட்டு ஆபிரகாம்கிட்ட போய் பேசுகிறார்? இவர்கள் நீதி உத்தமமாக தன்னை பின்பற்றுவாங்க, தன் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்றவங்கள்ட்ட தான் கர்த்தர் வந்து பேசுவார். இப்போ நீங்களே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகுற நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு தான் பேசுவோம். அல்லேலூயா. உண்மை அதுதான். நம்ம சொல்கிறத கேட்கணும். சரியா நம்ம சொல்கிற காரியங்களை புரிந்து கேட்குறாங்கன்னா தான் நம்ம பிள்ளைகள்கிட்டயே நீங்கள் பேசுவீங்க. பிள்ளையே நம்ம சொல்கிறது கேட்கலன்னா அதுக்கிட்டே பேச்சை குறைச்சிக்கிருவோம். சோத்திரம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது தேவன் தான் சொல்லுகிற பிள்ளைகள் யார் கேட்டுக்கொள்கிறார்களோ அவரிடத்துல பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கேட்கிற நபராக இருந்தால், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நபராக இருந்தால், உங்களோடு பேசி பேசி அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை என்ன பண்ணுவார்? உலகத்தில் வருகிற நியாய தீர்ப்புக்கு அவனை காத்துக்கொள்ளும்படி தான் அவன்கிட்ட பேசுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி உங்களோட நம்மோடு கூட பேசுவார். இரண்டாவது காரியம் பாதுகாப்பு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கு வருகிற பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து, கர்த்தர் வருகிற ஒரு பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவனோடு கூட எல்லா மிருக ஜீவங்களையும் ஜோடு ஜோடாக கர்த்தர் பாதுகாத்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா முழு பலத்தோடு சொல்லுவோம். நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் சமூகம் நம்மோடு வந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், அவங்க போன வருஷம் சொன்னாங்க இல்லையா, அவங்க பிள்ளையோடு போகும்போது, வளர்மதி அவங்க பிள்ளையோடு போகும்போது ஒரு காருக்கார நாம் ஒழுங்காக தான் போகிறோம் இல்லையா சொல்லுங்கள். அப்போது யாராவது எதிர்மறையாக வந்தாலும் தேவன் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும். நான் போன வாரம் கூட பேரிஸில் பைபிள் வாங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். அப்போ வருகிற வழியில் நானும் பிரதர் வரோம். வந்துட்டுருக்கும்போதே பாருங்கள், பஸ் இப்படி வருது, நொறுங்கி இப்படி பஸ்ஸு வருது. நாங்கள் பஸ்ஸு ஓரமாக இப்படி இடம் வரோம், சின்ன இடம். அந்த பாரிஸ் காரில் பக்கத்தில் ஒரு செவுரு இருக்குமே, அந்த செவுத்தை ஒட்டி நாங்கள் வரோம். பஸ்ஸு இப்படி வருது, கிட்ட தான் இருக்கிறோம்.
எங்களை உள்ள ஓவர்டேக் பண்ணிவிட்டு இன்னொரு வண்டிக்காரன் வரான். 2 வீலர்காரன் என்ன பண்ணுறான், உள்ளே இப்படி பூந்து வராங்க. பஸ்காரன் தான் பிரேக் அடித்தான். இவனுக்கு தெரியணும் இவர் போயிட்டுருக்கிறாரு, பஸ்ஸு கூடவே வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம உள்ளே பூந்தா இவர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் என்ன பண்ணோம், எங்கள் பின்னாடி தான் வரணும். வந்து கொஞ்சம் வழி விசாலமாகும் போது என்ன பண்ணோம், எங்களை ஓவர்டேக் பண்ணி அவன் போக முயற்சி பண்ணோம். ஹாரன் கொடுத்தோம், அல்லது நாங்கள் பஸ் பின்னாடி வந்துடுவோம், அவன் முன்னாடி போகலாம். பஸ்ஸு முன்னாடி போயிட்டான். சொல்லது புரியுதுங்களா? அவன் அதெல்லாம் யோசிக்கல. சின்ன கேப்பில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அவன் பின்னாடி ஹாரன் கூட கொடுக்கல. டக்குன்னு என்ன வரான் உள்ளே அப்படி பூந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டான். ப்ரைஸெல்லாம் அவரும் பைபிள் பேக்கெல்லாம் வச்சு வந்து ஒரு தடுமாறி பேக்கு மாட்ட போகுது வண்டியில், அவரும் தடுமாறி எடுத்துட்டார். வண்டிக்கார டிரைவர் என் பக்கத்துலேயே இருக்கிறாரு, இப்படி தானே வரோம். அவர் ரொம்ப கவனமாக பிரேக் அடித்தார். அவர் ஒரு செகண்ட் அப்படி ஒரு நூலிலே தான் ஏன்னா டக்குன்னு தட்டி விட்டுருப்பான். நேற்று பாருங்க, ஒரு வண்டியில் ஒரு 2 குழந்தைகளை வச்சுட்டு ஒரு தாயார் போகிறாங்க. அப்போ வண்டி பஸ்காரன் என்ன பண்ணிட்டான், வந்து லேசாக தட்டி விட்டு பேக்கு வீலில் மாட்டிக்கிட்டான். ஏறி போயிடுச்சு. அந்த தாயார் மீறி ஏறி நடந்து வந்து கூட விழுந்து அந்த பாதிப்பில் இறந்துட்டான். அந்த குழந்தை அதில் சதுரி ஒரு 3 வயசு குழந்தை தப்பி வந்து அது ஒன்று தான் பாதுகாக்கப்பட்டது. சோத்ராலே லூயா. இப்போ தேவன் தான் நம்மளை ஒரு நாளும் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட காரியத்திலையும் சரி, சத்ருவின் கையில் இருந்தும் சரி, சத்துருடைய எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கட்டாயம் அவசியம் தேவை. அவங்க பாருங்கள், அவங்க பாட்டுக்கு அமைதியாக போகிறவங்கள அவசரமாக எங்கேயாவது போகிறவன் காருக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், தட்டி விட்டு அவன் வேகத்தை பார்க்குறதுக்காக தட்டி விட்டு போயிட்டான். அப்போ தடுமாறி விழுந்தவர்களுக்கு சின்ன சின்ன காயத்தோடு பாதிப்பு இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றினார். 1 வாரம் 10 நாள் அவங்க வேதனை அனுபவித்தாங்க. ஆனால் பெரிய சேதம் இல்லை. கொஞ்சம் தவறுனால் கூட பின்னாடி வாகனங்கள் வந்தாலோ வேறு சூழ்நிலையில் வந்தால் யார் காப்பாற்ற முடியும்? தேவ தூதர்கள் நம்மோடு பாதம் கல்லில் இடாதபடி கர்த்தர் தான் நம்மோடு கூட தொடர்ந்து வருகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. பாட்டுக்கு போகிறோம் வரோம் சிட்டியில், நல்லா தான் சோத்திரத்தோடு கேளுங்களேன். ஹலோ ஐசலார், கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ ஒரு சூழ்நிலையிலையும் அவர் சமூகம் தான் நம்மை நடத்த வேண்டும். அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருந்தால் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது. கப்பல் சேதமே இல்லாமல் பிரயாண சேதம், உயிர் சேதம் உங்களுக்கு வராதுன்னு பவுலுக்கு கர்த்தர் திடன் சொன்னவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட எப்பொழுதும் பாதுகாப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய சமூகம், தேவ தூதர்களுடைய கரம் நம்ம எப்பொழுது ஒரு நாள் அதிசயமாக பாதுகாத்து நடத்திக்கிட்டே இருப்பார். சத்ருவின் கையிலே நம்மை தப்புவிப்பதற்கு. ஆமீன். உலகத்தில் வருகிற எல்லா நாசமோசம் ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு நம்மை தப்புவிப்பதற்கு அவர் சமூகம் நம்மோடு கூட வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. முன்னாடி பாருங்கள், முன்னாடி போகிற இடையூறுகளுக்கு அவர் சமூகம் எப்படி முன்னாடி போகுது, முன்னாடி வருகிற இடையூறுகளுக்கு காக்கும்படி தான் முன்னாடி போகிறார். ஆனால் பின்னாடி ஒரு எதிராளி வரணுன்னு பாருங்கள், ஆண்டவர் சமூகம். அதான் அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்கணும். சும்மா படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த வார்த்தையை நம்ம எவ்வளோ நல்ல தேவன். உடனடியாக அவர் சமூகம் என்ன செய்தது, பின்னாக வந்ததான். அது தன் பிள்ளைகளுக்கு வெளிச்சமோ அவர்களுக்கு இருளாகவும் மாறுச்சு. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு செகண்ட் வெளிச்சத்தை அவர் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஒரு முறை கூட நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது, கர்த்தர் ஊழியத்தில் எங்களெல்லாம் ஜீவன் சுகத்தோடு காக்கணுன்னால தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். 10 வருஷமாவது இருக்கும். பிரைஸ் லார்ட். ஒரு சில சம்பவங்கள்லாம் கர்த்தர் தான் காக்கிறாருன்னு நம்ம உறுதியாக, ஏதோ தேவ தூதன் வந்து அந்த வேனை அப்படி பிடிச்சி நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பழைய வண்டி தூக்கிட்டு வந்துட்டான். அவள் புக் பண்ணுறோம், ஏதோ ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. மெர்சியெல்லாம் சின்ன குழந்தை, மடியில் தான் குறை வச்சுக்கிறேன். ரூபனையும் பக்கல் 4 பேர் முன்னாடி சீட்டில் தான் இருக்கிறோம். இப்படி போகுது வண்டி, ரைட் சைடில் வந்துருக்குது. லெஃப்ட் சைடு எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள். பிரைஸ் லார்ட். நல்ல வேகத்தில் வருது. பேக் டயர் டம்மால்னு வெளிச்சிச்சு. வேன் உள்ளே 20 பேர் இருக்கிறோம். சோத்துறான். டிரைவருக்கு மேலே அவன் வரும்போதெல்லாம் அவன் மேலே எல்லாருக்கும் சரியான கோபம். அந்த டிரைவர் அவ்வளோ தலைவலி பண்ணார் எல்லாத்துக்கும். ஆனால் எப்படி தான் தேவ கரம் தான் பாருங்கள், அவன் மேலே கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அந்த டிரைவருக்கு மேலே அத்தனை பேர் அவனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். சபைக்கே வந்துட்டான் அந்த வாரம். அவன் அவ்வளவு முறுமுறுப்பு கோபமாக எங்கள் மேலே இருந்தவன், அவனே உயிரை 20 பேர் உயிரில் அவன் உயிரும் காப்பாற்றப்பட்டுதுன்னு அந்த வாரம் சர்ச்சில் வந்து கண்ணீரோடு அழுது பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். அவ்வளவு நம்ம கிறிஸ்தவங்களும் என்னென்னு அவனுக்குள்ளே ஒரு எரிச்சல் ஆவி ஒரே வரும்போதெல்லாம் தொல்லை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்.
ஒரு கிராமத்துக்கு அங்கே போகலான்னா கோவப்படுவான். சும்மா வந்துட்டு எங்களை ரெஸ்ட் கொடுக்காம அங்கே போகலாம் இங்கே போகலாம், எதுக்கு எங்களை எங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். பாடும்போது எல்லாம் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருந்தவன் திட்டுக்குன்னு அவன் மேலே கர்த்தருடைய கரம் வெடித்த உடனே பாருங்கள், வண்டி அப்படியே இந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணி வரணும், இந்த சைடில் இந்த வண்டி வரலங்க. அல்லேலூயா. எதிர்க்கையும் வண்டி இல்லை, பின்னாடி எந்த ஒரு வண்டியுமே வரல. கர்த்தர் தான் தடுத்து நிறுத்தினாரோ என்னமோ தெரியல, அப்படியே வண்டி ஓவர்டேக் பண்ணிகிட்டே போகிறான். ஒரு பள்ளம் ஒரு மரம் விட்டான்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நான் பள்ளத்தில் என்ன செஞ்சுட்டேன், அங்கே ஒரு கிராமம்ல ஒரு காவா மாதிரி இந்த தண்ணீர் போகிற இடம் வச்சுருக்குறான், பெரிய இது தண்ணீர் போகிற இடம். உள்ளே கொண்டு வந்து விட்டார், முடிவே பண்ணிட்டோம், உள்ளே இறக்கிட்டான், நாங்கள் தான் முன்னாடி இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படியோ பேலன்ஸ் பண்ணி, அந்த ரோடெல்லாம் மோசமாக இருக்குமா கிராமத்தில், அந்த மெயின் ரோட்டை விட்டு மணல் பகுதியில் இறக்கி அப்படியே பிரேக் அடிச்சிட்டார். வண்டி வந்து மணல் சரிவில் திட்டில் இப்படி நிற்கிது. எப்படி தான் பிரதர்ஸுக்கு 2 பேர் இந்த சின்ன ஜன்னலில் இறங்கினான்னு தெரியல, டக்குன்னு இறங்கி ஓடி வந்து வேனை பிடிச்சிட்டாங்க, அழுத்தி பிடிச்சிட்டாங்க. பின் சீட்டில் உட்காந்துருக்கிற 120 கிலோ பாடிக்குள்ள ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க. சொல்லிட்டாங்க, நீ எந்திரிச்சா வேன் சாஞ்சிரும், சிக்கலாகி போயிடும், அப்படியே உட்காருன்னு சொல்லி பிரைஸ்ல அல்லேலூயா. இறங்கி போகலங்க, எப்படி போகிறோம், சர்வில் இறங்கி போகிற மாதிரி போகிறோம். அப்படி சர்வில் என்ன பயம், வண்டி சாஞ்சிருச்சுன்னா இந்த பக்கம் அந்த 2 பேர் பிரதர்ஸ் தான் பிடிக்கிறாங்க, அவங்க பிடிக்கல, கர்த்தருடைய கரம் தான் இருந்துச்சு வேன் மேலே. சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தான். பிள்ளை குடும்பமாக நாங்கள் வெளியில் வந்து ரெடியாகி வந்து சேர்ந்தோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் தேவனே நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் பாதுகாப்பு நமக்கு அவசியம். எல்லா சூழ்நிலையிலுமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும். அன்றைக்கி ஜீவிதா சொல்லிச்சு, பிள்ளை விளையாண்டே இருந்தது, சந்துக்குள்ளே பூந்துருச்சு, திடீர்னு மேலே மாடியிலேருந்து என்ன பண்ணிடுச்சு, சந்துக்குள்ளே போயிடுச்சு. சந்துவில் வந்து அடிச்சிருச்சு பல்ட்டி, வண்டியில் விழுந்து கீழே விழுந்து பிறண்டு விழுந்தா எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லையா, கர்த்தர் தான் தாங்கி பிடிச்சிக்கிறார் அதை. அப்புறம் அதுக்கு டியூப்பெல்லாம் போட்டு அந்த சந்தலை அடைச்சிருக்கிறாங்க. பிரைஸ்ல அல்லேலூயா. அப்போ ஒரு நொடியும் பிரியமானவர்களே நம்மை பாதுகாக்கிற தேவன். நீங்கள் நீதி உத்தமமாக நடந்தால் அவர் தம்முடைய வார்த்தையை தருவார், அவர் தம்முடைய பாதுகாப்பை தருவார். ஸ்தோத்திரம். 3வது காரியம், ஆமேன், எடுத்துக்கொள்வோம் வேகமாய். 3வது காரியம், நம்மை போஷிப்பார். அல்லேலூயா. நான் அதிகமாக இதை வலியுறுத்திக்கிட்டே வரேன். இதெல்லாமே நமக்கு தேவையானது. நம்ம எப்போவுமே அதான் சொல்லுவேன், நம்ம பசிக்கு ஒரு என்ன செய்ய முடியாது, இதில் சொன்ன ஆறுதல் கூட்டத்தில் நம்ம ஆத்துமா இளைப்பாறுதலுக்கு பணத்தையோ நகையோ எடுத்து கழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டால் கூட நமக்கு இளைப்பாறுதல் வராது. அதே போல் பசி எடுக்கும்போது நம்ம வச்சுக்கிற பணத்தையும் வீட்டில் இருக்கிற செங்கலெல்லாம், வீடு கட்டி வச்சுக்கிறேன் செங்கலாக டிசைன் அதுக்கெல்லாம் ஒன்றா பிடுங்கி இந்த தர்மாகோடெல்லாம் பிடுங்கி வாயில் போட்டால் பசி அடங்காது நமக்கு. சொல்லுங்களேன். எதையும் இல்லை, ஒரு 1500 5000 புடவை வச்சுக்கிறேன்னு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டால் கூட பசி அடங்காது, செத்து தான் போவோம். அதெல்லாம் தின்னா. சோத்திரம், அல்லேலூயா. சாப்பாடு தான் வேணும் நமக்கு. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் போஷிக்கிற தேவன். சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனை வருஷம் பாருங்கள், 1 வருஷம் பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. உலகத்தில் வருகிற அந்த பெருவெள்ளத்துக்கு பேழையில் அவர்களை பாதுகாத்தார், வார்த்தை கொடுத்தார், அதுலேருந்து முதல் காப்பாற்றப்படும்படி. அடுத்து உள்ளே கொண்டு போய் என்ன செய்கிறார், பேழைக்குள்ளே பாதுகாக்கிறார். பாதுகாத்து 3வது என்ன செய்கிறார், பேழைக்குள்ளே 1 வருஷங்க, 1 வருஷம் விதைச்சானா, எங்காவது போய் வேலை செஞ்சானா, ஏதாவது பண்ணானா, 1 வருஷமாக காப்பாற்றுறார் ஆண்டவர். சில நேரம் ஒன்றுமே இருக்காது, வருமானம் இருக்காது, வேலை இருக்காது, அங்கே இப்படின்னு இருக்கும். எப்படி தான் நீ 3 வேளை சாப்பிட்டேனே தெரியாது, கர்த்தர் சாப்பாடு கொடுத்துட்டே வந்திருப்பார் இல்லைங்களா. சோத்திரம். இந்த லாக்டவுனில் கொடுத்த மாதிரி சில அநேக நேரம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும். ஐயோ என்னங்க வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆனால் 3 வேளையும் சாப்பாடு போஷிக்கிறவர் அவர் தான். நம்மை திருப்தியாக உனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பார். 1 வருஷம் பாருங்கள், மழை 40 நாள் வந்துச்சு. மழை வந்தது எத்தனை நாள், 40 நாள். அந்த ஜலை எத்தனை நாள் இருந்தது, 150 நாள். எத்தனை நாள் இருந்துச்சு, 150 நாள். மீதியும் அந்த தண்ணீரெல்லாம், அந்த ஜலம் மேலேருந்து வடிஞ்சது, தண்ணி அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சது 150 நாள். அதுக்கு பிறகு முற்றிலுமாக தண்ணீர் வற்றி போய் அவங்க வெளியில் வந்தது. ஆமீன். 1 வருஷம். 500வது வருஷம் பேழைக்குள்ளே போனவர் 600வது வருஷம் தான் வெளியில் வரார். நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் 9 கடைசியில் இருக்கும், 8 கடைசியில் பாருங்கள் 13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதத்தில் வெளியில் வந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே போல் ஜலம் பாருங்கள், நீங்கள் 7ஆம் அதிகாரம் 24 ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் என்ன செய்தது,
பிறவாய்த்து கொண்டே இருந்தது. மழை எத்தனை நாள்னு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் என்ன செய்தது? மழை, பெருமழை பெய்தது. 40 நாள் பெருமழை. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, திடீர்னு அன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் தடன்னு அடிச்சுதே. அவங்க யாரும் விஞ்ஞானிகளே கணிக்க முடியலையா, யாரும் கணிக்கலை. மழை இப்படி ஒரு மழை வரும்னு யாருக்குமே தெரியல, ஆய்வாளர்களுக்கே தெரியல. திடுக்குன்னு மழை வருது, எல்லாம் முழிக்கிறான். இன்னும் காலையிலேருந்து போட்டு பட்டை கலப்புது மழை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே முழிச்சு யோசிச்சு அப்புறம் ஏதோ தேடுறானுங்க, எப்படி வந்துருச்சு இந்த மழை, ஏதோ வெப்பசலனத்தில் வந்துருச்சுட்டு போன்ட்டு போயிட்டான், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். சோத்திரம், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த அடித்த மழை எத்தனையோ சென்டிமீட்டர் மழை தண்ணி வந்துருச்சு உள்ள. அந்த மழை 40 நாள் வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், சொல்லுங்களேன் சத்தமா. அந்த மழை 40 நாள் விடாமல் அடித்தா என்னத்துக்கு ஆகுது பாருங்கள் நாடு. சோத்திரம், கர்த்தர் தான் நம்மளை தயவாய் காப்பாற்றுகிறார். சோத்திரம். 40 நாள் மழை, 150 நாள் அந்த பிரவாகம். அப்புறம் என்ன செய்தார்? ஒரு வருஷத்தில் அவனை வெளியில் கொண்டு வரார். அது வரைக்கும் அவனை போஷிக்கிறார். எலியாவையும் அந்த சாரிபாத் விதவை எத்தனை வருஷம் போச்சார் தெரியுங்களா? 3 வருஷம். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் எலியாவும் சாரிபாத் விதவையும் அவன் குடும்பமும் குறைவில்லாமல் சாப்பிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 3 வருஷம் பஞ்சகாலத்தில். அப்போ எல்லாருக்கும் அப்படின்னா இவங்களை கர்த்தர் போஷிக்கிறார். சொல்லுங்கள், யாக்கோப்பின் குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதான் சொல்கிறேன், நீதி உத்தமமாக நீ நடக்கிறியா, கர்த்தர் உனக்கு யாராவது ஒருத்தரை கொண்டு வருவார். யாக்கோப்பு குடும்பத்துக்கு யோசேப்பு எழுப்பினார், உனக்கு யாரை எழுப்புவார்னு தெரியாது. எலியாவுக்கு முதல்ல காகம், அப்புறம் சாரிபாத் விதவை வீடு. தேவனுடைய அற்புதம் தான் அது. உனக்கு நான் என்னமோ தெரியல, இப்போ போன வருஷம் இறுதியிலையும் சொன்னேன், இப்போ சொல்கிறேன், நீ என்ன நடக்குன்னு தெரியாது. பிரதர் ஜோஸ்வா கூட சொன்னார், ராமாயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி சமாச்சாரம் தான் நாட்டில் நடக்குது. 50 ரூபாய்க்கு அரிசி 150 ரூபாய்க்கு விற்றாலும் விற்கும்னா சொல்லுங்கள் சத்தமா. 50 ரூபாய்க்கு அரிசி எல்லாம் தனியார் கரத்தில் போகுது, 150 ரூபாய்க்கு விற்றாலும் விற்கலாம் அப்படின்றார். ஒரு மாதம் செலவு பண்ணுறதை 15 நாள் தான் நீ முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய நாட்களில் வரலான்றாங்க. ஆனால் கர்த்தர் அந்த 30 நாளையும் நம்மளை போஷித்து நடத்துவதற்கு இனி அப்படி நடத்துவார். கர்த்தரை நம்ம சார்ந்து கொண்டால் தான் இந்த உலகத்தில் ஓட முடியும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு அடையாளம் தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற நல்ல பிரியாணி. சோத்திரம், அல்லேலூயா. எதாவது போடுவேன்னா நல்லா போடுறான். நான் எல்லா குடும்பத்துக்கும் இந்த வருஷம் நான் போஷிக்க போகிறேன்னு கர்த்தர் தான், நான் கொடுக்கல, கர்த்தர் தான் கொடுத்தார். சத்தமாக தான் கைத்தட்டி சொல்லுங்களேன். ஆமாம், சும்மா அரைக்குறையெல்லாம் தரமாட்டார். கர்த்தர் கொடுக்குற சாப்பாடெல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். காடைகளை தானே கொடுத்தாரு. அதாவது சாப்பாடு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, மோசமாகவும் சாப்பிடக்கூடாது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதும் டேஞ்சரு, மோசமான சாப்பாடை ரொம்ப மோசமாக சாப்பிட்டாலும் டேஞ்சர். நல்ல ஆகாரமாக சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல ஆகாரமாக சாப்பிட்றது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நல்ல ஆகாரங்களையே தருவார். உன் சரீரம் புஷ்டி அடையும்படியான ஆகாரங்கள். கரங்களை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், யோசேப்பு தான் சொல்கிறான், எப்போ நான் அல்ல, உங்களுக்கு ஜீவரட்சணியம் உண்டாகும்படி தேவனே இவ்விடத்தில் பஞ்சகாலத்தில் உங்கள் குடும்பத்தை உயிரோடு காப்பதற்கு கர்த்தரே இவ்விடத்தில் என்னை கொண்டு வந்தார் அப்படின்ற. நீ போய் சொல்லு, அப்பாட்ட சொல்லு, எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. உங்களை பஞ்சகாலம் இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்க போகுது. 2 வருஷம் தான் ஆயிருக்குது தொடங்கி, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம் பஞ்சம் இருக்க போகுது. இந்த 5 வருஷம் பஞ்சத்துலேயும் உன்னையும் உன் குடும்பத்தை கர்த்தர். ஏன்னா களஞ்சி யாருக்கிட்ட இருக்கு இப்போ? யோசேப்பு, இயேசு கிறிஸ்துவிட வரும் கரம் ஒரு நாள். உலகத்திலேருந்து ஆண்டவர் எல்லாம் கொடுக்குறார், போங்கடா அப்படின்னு ஆண்டவர் மறக்கிறான். ஆண்டவரை நினைக்க வைக்கிற ஒரு நாள் வரும். ஸ்டாப் பண்ணிவிட்டு சாவி அவர் வாங்கிக்குவார் களஞ்சியத்தை. என் இருக்குடா கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு ஆடுறீங்களா, சாவியை எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். சாவியை எடுத்து கர்த்தர் களஞ்சியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு திறப்பார். அப்புறம் யார் உண்மை உத்தவமாய் நீதியாக நடக்கிற பிள்ளைகளுக்கு குறைவின்றி போஷிப்பை, குறைவின்றி ஆசீர்வாதத்தை நல்லா தட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அடுத்த காரியம் பாருங்கள், 4வது காரியம், அவர் ஆசீர்வதிப்பார் நம்மை. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 1:7 வாசிங்க. 1:7 7ஆம் அதிகாரம் 1லேருந்து நினைக்கிறேன்ல. ஒரு நிமிஷம் 9:7
9:7. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வருத்தி 1-7 வரை. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம், உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, பெருக்கத்துக்கு உரியது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அது பெருக பண்ணிக்கிட்டே இருக்கும். வசனம் சொல்லுது, அதனோடு அவர் என்ன செய்வதில்லை? வேதனையை கூட்டுவதில்லை. எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவே. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ வேதனையை தராது. சொல்லுங்க, எதை தராது? வேதனையை தராது, பெருக்கத்தை உண்டு பண்ணும். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் தருவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? பெருக்கமாக இருக்கணும். மீதம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் அவர் தருவார். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். சத்தமாக நல்லா சொல்லுங்கள். இதெல்லாம் எனக்கு எங்கே வரப்போகுதுன்ற மாதிரி உட்காந்துருக்கிறீங்களே நிறையா பேர். அல்லேலூயா. அது ரைட்டு தான். அதுக்கு நான் உண்மையும் நீதி உத்தமமாக நடக்கணுமே, இது நடக்கிற காரியமா பாஸ்டர் அப்படின்ற மாதிரி சில பேர் உட்காந்துருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்படி நடப்போம். கர்த்தர் நமக்கு அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதியும் உத்தமத்தை மாத்திரம் நாம் காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் ஒரு குறையில்லாமல் உங்களுடைய காரியங்களை, களஞ்சியங்களை அவர் ஆசீர்வதித்து நிரம்பி வழிய செய்வார், பெருக செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன வரும்? கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன செய்யறார்? நீங்கள் பழகி பெருகுங்கள்னார். ஆபிரகாம் சொன்னார், நீ உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே, எல்லாவற்றிலும் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறவர், நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய கர்த்தர். ஆமென். கடைசியாக 5வது குறிப்பு. ஆமென். உடன்படிக்கை 9ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவங்களையும் அழிக்க இனி ஜனமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கு பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு உடன்படிக்கையின் தேவன் என்று ஒரு பேர் உண்டு. தேவனுக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் உடன்படிக்கை செய்கிறவர். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 17:19 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 17:19 வேகமாக. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார். ஆமென். மத்தேயு புஸ்தகம் 26:28 வாசிங்க. மத்தேயு 26:28.
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்குறோம். ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். புரியுதுங்களா? என்ன உடன்படிக்கை? அது நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையை நினைத்து ஈசாக்கை காப்பாற்றுறார், யாக்கோப்பை காப்பாற்றுகிறார். அவங்களுடைய சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றிட்டே வந்தார். சொல்ல போகிறீங்களா? நோவாவோடு செய்த உடன்படிக்கையை நினைக்கும் போதெல்லாம் உலகத்தில் ஜலப்பிரயாத்தினால் அழிக்காதபடி என்ன செய்கிறார்? அந்த உடன்படிக்கையை நினைத்து இதுவரைக்கும் செய்யாமல் இருக்கிறார். இனிமேலும் செய்ய மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறார். கடைசி வரைக்கும் அதை செய்ய மாட்டார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு வேறு மாதிரி கொடுப்பார். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே செய்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை என்னை நினைத்து கொண்டே இருப்பார். சத்தமாக சொல்லுங்கள். அதனால தான் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பானம் பண்ணுறோம். ஜெபத்தோடு நம்ம அதை செய்யும்போது அவர் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, கிறிஸ்து இயேசுவோடு கூட நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நித்திய உடன்படிக்கை, கடைசி வரைக்கும் கைவிடாமல் நடத்துகிற உடன்படிக்கை. அதை நினைத்து நினைத்தே நம்மை நடத்துவார். எல்லாம் தான் விசுவாசத்தோடு தட்டி சொல்லுங்களேன். தேவர் என்ன செய்வார்? அந்த உடன்படிக்கையை சொல்லுங்கள், நினைவு கூர்ந்தே நம்மை நடத்துவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நல்ல பிரியமானவர்களே, அப்பா நமக்கு தேவை என்னது? நாம் நீதியும் சொல்லுங்கள், எதை காத்துக்கொள்ள வேண்டும்? ஆமாம். நோவா தற்காலத்திலே இப்படி நீதி உத்தமனமாக இருந்தானோ, இந்த காலத்தில் இது கடைசி காலம், நீங்களும் நானும் நீதியும் உத்தமமாய் வாழ்ந்து தேவனோடு நடக்கிறவர்களாய் சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் உடைய வார்த்தை நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். அடுத்தடுத்து கர்த்தர் நம்மோடு என்ன வேணுமோ நம்ம இடத்துல அந்தந்த நேரத்தில் பேசி நம்ம அடுத்தடுத்து நடத்திக்கிட்டே இருப்போம். அடுத்து கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும், கர்த்தருடைய போஷிப்பு இருக்கும். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய நம்ம என்ன செய்வார்? எந்த சூழ்நிலையிலும் உன்னை போஷித்து காப்பாற்றுவார். நான்காவது குறிப்பு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஐந்தாவது, ஆமென், அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நீதி உண்மையாக நம்ம நடக்கிறவங்கள அவர் இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையை நினைத்து உன்னை கடைசி வரைக்கும் நடத்தி நித்திய மோட்சத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டார். உனக்கு இந்த உலகத்தில் ஒரு பாதிப்பு இல்லாமல், ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் அருமையாக நடத்துவார். எல்லா கண்களை மூடி அப்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல எங்கள் முகவரி இயேசு நம்மோடு ஜெப வீடு, எண் 106/2, வேலன் நகர், EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 21. ஜெப உதவிக்கு பாஸ்டர் A. குமார் சாமுவேல். தொலைபேசி எண் 9840807348. எங்கள் செய்திகளை தொடர்ந்து பார்க்க ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கொருக்குப்பேட் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.